இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு vlog என்னன்னு பார்க்கலாமா? சூப்பராக ஸ்ட்ராங்காக இஞ்சி டீயோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. முதல் நாள் நைட் ஆரம்பித்த மேலே அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நிற்காம தூரிட்டே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த ரெட்டக்கரு முட்டை கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் போட்டுடலான்னு 3 முட்டையை உடச்சி சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக 2 பேருக்குமே ஆம்லேட் போட்டிருந்தேன். நார்மல் எக் 5 எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இந்த 3 முட்டை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ரெட்டக்கரு முட்டை எங்கே கிடைக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. முட்டை ரெட்டக்கரு முட்டைன்னு தனியா வச்சிருப்பாங்க. நார்மல் எக்கை விட டபுள் தி சைஸ்ல இருக்கும். உள்ள 2 மஞ்சக்கரு இருக்கும். பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். ஏதாச்சும் ஒரு முட்டை கடையில கேட்டு பாருங்க, கிடைச்சிச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க. லஞ்சுக்கு இன்னைக்கு சிக்கன் வாங்கியிருந்தோம். நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபிக்கு போன்லெஸ் பீசஸ் தான் வேணும். ஸோ அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு போனோட இருக்கிறதெல்லாம் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இன்னொரு நாள் கிரேவிக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு. சூப்பர் சாஃப்ட் சப்பாத்திஸ் போட்டுட்டு கூடவே சிக்கன் கோஃப்தா கறி தான் பண்ண போறேன். ஒரு சூப்பரான மீலா தான் இன்னைக்கு இருக்க போகுது. நிறைய பேர் என்ன vlog ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஆனா அதுக்குள்ளேயே என்னால் ரெசிபியும் சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா பார்க்குற எல்லாருக்குமே அது புரியாது. அது மட்டும் இல்லாமல் ரெசிபி வேணும்னு தேடுறவங்களுக்கு தனி ஷார்ட்ஸாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெசிபிஸ்க்குலாம் நான் தனி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். vlogல வர டிஷ்ஷோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் செப்பரேட்டாகவே அப்லோட் பண்ணிடுறேன். யாரும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2 வீடியோவாக போட்டால் டபுள் இன்கம்னு. ஆமாம், தனித்தனியாக வீடியோ எடுத்து தனித்தனியாக எடிட் பண்ணி தனித்தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறோம்ல, அதுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ரெக்கக்னிஷன். இன் ரிட்டன் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிக்கன் கோஃப்தா கறியோட ரெசிபி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.